ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வெள்ளி கொலுசை எப்படி நம்ம புது கொலுசு மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 2 செட்டு கொலுசு எடுத்து, பெரிய கொலுசு தான், அதை எடுத்து நான் போட்டிருக்கேங்க. தண்ணி லைட்டாக ஊற்றினோன்னே பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோடனே அதுக்குள்ளே இருக்கிற நம்ம அழுக்கெல்லாம் அதுலேருந்து வரும், அந்த தண்ணிக்குள்ளே வரும். அதோட நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ப்ரெஷ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷ்ஷில் லைட்டாக நான் ஷாம்பு, நம்ம எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஷாம்பு ஒரு 2 சொட்டு எடுத்துக்கலாம். அதுமாரி கொஞ்சம் நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். 2 செட்டு கொலுசுக்கு இதுமாரி நம்ம நல்லா அதை இந்தமாரி உள்ளே ஊற்றிடாமல் இந்தமாரி கையில் வச்சுட்டு இப்படி நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணி தேய்க்கும் போது நம்ம இருக்கிற அழுக்கு எல்லாமே எடுத்து அப்படியே புது கொலுசு மாதிரி வந்துடுங்க. நமக்கு அதில் அழுக்கு என்ன, நம்ம குளிக்கும் போது சோப்பு இதுமாரி தான் போகிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அது நம்ம இதுமாரி டெய்லி நம்ம வாஷ் பண்ண முடியாது, ஒரு 15 டேஸ்க்கு ஒன் டைம் கூட இதுமாரி நம்ம செஞ்சு பார்க்கலாங்க. செய்யும்போது நமக்கு கொலுசு அப்படியே பளபளன்னு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் அதை தேய்ச்சி எடுக்கணுங்க. தேய்க்கும் போது உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் திருப்பி தேய்ச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள், கையில் தெரியுது பாருங்கள். நம்ம தேய்க்கும் போதே நம்ம கையிலே தெரியும் அது. இப்போ நம்ம அதை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எந்த பக்கம் அழுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அந்த சைடெல்லாம் இப்போ பாருங்கள், நம்ம தேய்ச்சது பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கொலுசு கலருக்கும் பாருங்கள் வித்தியாசம் தெரியும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அதுக்குள்ளே இருக்குதுன்னு. இப்போ நம்ம இன்னொரு செட்டு கொலுசையும் அதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காதுங்க, ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே நம்ம இதை சுத்தம் பண்ணிடலாம். என் பொண்ணோட கொலுசும் என் கொலுசும் தான் சுத்தம் பண்ணோம். இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள், நல்லா பளபளன்னு அப்படியே புதுசு போலயே இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. இதுவே நம்ம ஷாப்பில் போய் பண்ணும்போது நமக்கு பைசாவும் எக்ஸ்ட்ரா செலவாகும். இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம், நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நம்ம அந்த க்ளீன் பண்ணதில் நமக்கு அழுக்கு இருந்ததுக்கு பாருங்கள். இப்போ நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தோன்னே பாருங்கள், நம்ம புதுசாக கடையில் வாங்கினது மாதிரியே இருக்குது. இதுவே நம்ம ஷாப்பில் போய் தேய்க்கும் போது கூட நம்ம கொஞ்சம் கொலுசு தேஞ்சது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலேயே செய்யும் போது அதெல்லாம் இருக்காது. தேங்க்யூ.